சென்னை ஓமந்தூரார் அரசு பன்னோக்கு மருத்துவமனையில் MBBS, BDS படிப்புகளுக்கான சிறப்பு பிரிவு கலந்தாய்வு தொடங்கியுள்ளது. 7.5% உள் இடஒதுக்கீட்டின் கீழ் அரசு பள்ளி மாணவர்களுக்கான கலந்தாய்வும் நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் குணசேகரன். குணசேகரன், இந்த கலந்தாய்வுல எத்தனை மாணவர்கள் கலந்து கொண்டிருக்கிறாங்க? கள தகவல்கள் என்ன? 2025-26 கல்வி ஆண்டிற்கான மருத்துவ படிப்புகள், அதாவது இளநிலை மருத்துவ படிப்புகளான MBBS, BDS மருத்துவ படிப்புகளுக்கான கலந்தாய்வு இன்று தொடங்கியிருக்கிறது. இன்று காலை 8 மணிக்கு தொடங்கியிருக்கக்கூடிய இந்த மருத்துவ படிப்புகளுக்கான இந்த கலந்தாய்வில் 8 மணிக்கு சிறப்பு பிரிவினருக்கான இந்த கலந்தாய்வு நடைபெற தொடங்கியிருக்கிறது. குறிப்பாக சிறப்பு பிரிவுகளாக இருக்கக்கூடிய இராணுவ வீரர்களுடைய வாரிசுதாரர்கள், அதே போன்று விளையாட்டு பிரிவுகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் என 3 பிரிவுகளுக்கான அந்த சிறப்பு பிரிவு கலந்தாய்வு நடைபெற்று முடிந்திருக்கிறது. 10 மணிக்கு இன்றைய தினம் 7.5% இடஒதுக்கீட்டிற்கான அரசு பள்ளி மாணவர்களுக்காக இருக்கக்கூடிய அந்த இடஒதுக்கீட்டின் கீழ் நடைபெறக்கூடிய அந்த மருத்துவ படிப்புகளுக்கான அந்த கலந்தாய்வு இன்று 10 மணிக்கு தொடங்க இருக்கிறது. மொத்தமாக தமிழகத்தில் இந்த ஆண்டிற்கான இந்த மருத்துவ படிப்புகளுக்கான அந்த கலந்தாய்வு இன்று தொடங்கக்கூடிய ஒரு நிலையில் இதற்கு முன்னதாக 25ஆம் தேதி தரவரிசை பட்டியல் என்பது வெளியிடப்பட்டிருந்தன. தரவரிசை பட்டியல் வெளியிட்ட பிறகாக இன்றைய தினம் மருத்துவ படிப்புகளுக்கான கலந்தாய்வு நடைபெற இருக்கிறது. தமிழகத்தில் மொத்தமாக 36 மருத்துவ கல்லூரிகள் இருக்கிறது. அதிலும் குறிப்பாக தனியார் அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரியில் அரசு ஒதுக்கீட்டிற்கு என மொத்தமாக 6600 MBBS இடங்களும் அதை போன்று 1583 BDS இடங்களும் இருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் இதில் 7.5% உள் ஒதுக்கீட்டிற்கான அந்த அரசு பள்ளி மாணவர்களுக்கு என 495 MBBS இடங்களும் 119 BDS இடங்களும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதே மட்டுமல்லாமல் தனியார் கல்லூரியில் நிர்வாக ஒதுக்கீடு என சொல்லக்கூடிய இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் 1736 MBBS இடங்களும் 530 BDS இடங்களும் இருக்கிறது. இதில் மொத்தமாக இந்த 2025-26 கல்வியாண்டிற்கான இந்த கலந்தாய்விற்கு முன்னதாக விண்ணப்பிக்கக்கூடிய அந்த பட்டியல் என்பது விண்ணப்பம் ஜூன் 6ஆம் தேதி தொடங்கி 25ஆம் தேதியோடு நிறைவடைந்திருந்த நிலையில் இன்றைய தினம் இந்த மருத்துவ படிப்புகளுக்கான இந்த கலந்தாய்வு தொடங்கியிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த தரவரிசை பட்டியலில் பார்க்கும் பொழுது 7.5% இடஒதுக்கீட்டில் 4062 பேர் விண்ணப்பித்து அந்த தரவரிசை பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறார்கள். இவர்களுக்கான அந்த கலந்தாய்வு இன்றைய தினம் நடைபெற இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த அரசு ஒதுக்கீட்டிற்கான மொத்தமாக 39,853 பேர் விண்ணப்பித்து இன்று அதற்கான கலந்தாய்வும் தொடங்க இருக்கிறது. அதுவும் குறிப்பாக இன்றைய தினம் இந்த சிறப்பு பிரிவுகளுக்கான இந்த கலந்தாய்வு மற்றும் 7.5% இடஒதுக்கீட்டிற்கான அந்த கலந்தாய்வு இன்று நடைபெற்று முடிந்த பிறகாக 10 மணிக்கு பொது பிரிவினருக்கான அந்த கலந்தாய்வும் இன்றைய தினம் தொடங்கி ஆன்லைன் மூலமாக நடைபெறவும் இருக்கிறது. இன்றைய தினம் இந்த 7.5% இடஒதுக்கீட்டில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த மருத்துவ மாணவர்களுக்கான அந்த ஒதுக்கீட்டு ஆணையினை இன்று மாலை 5 மணிக்கு மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அந்த மாணவர்களுக்கான அந்த ஒதுக்கீட்டு ஆணையினையும் வழங்கியிருக்கிறார். இந்த கலந்தாய்வு சென்னை ஓமந்தூரார் பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய இந்த கலையரங்கத்தில் தான் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. குணசேகரன், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.